இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் செய்திருக்கின்றோம். அதாவது 8 மணியிலிருந்து 2 மணி வரையான காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற பாடங்கள். பொதுவாக பாடசாலைகளில் ஒரு டைம் டேபிள் ஒன்று கொடுப்பார்கள். ஒரு சாம்பிளுக்கு நான் இதை உங்களுக்கு செய்திருக்கின்றேன். இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா டேஸ், அடுத்தது 8 AM, 9 AM, 10 AM, 11 AM, 12 PM, 1 PM, 2 PM. அப்போ இந்த எத்தனை கொலம்ஸ் இருக்குன்னு பாருங்க. டேஸோட சேர்த்து கொலம்ஸ் வரும் இல்லையா? அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கொலம் இருக்குது. அப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 8 கொலம்ஸ் இருக்குது. எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க. அதாவது டைமோட சேர்த்து எத்தனை ரோஸ் இந்த அட்டவணையில் இருக்கின்றது. 6 ரோஸ் இருக்கின்றது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 கொலம்ஸ் இருக்கின்றது, 6 ரோஸ் இருக்கின்றது. இப்போ இங்கு ஒவ்வொரு ரோவிலையும் எத்தனை செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கின்றது. அதாவது எத்தனை டேட்டாஸ் இருக்கின்றது. ஒவ்வொரு 6 ரோஸ் இருக்கின்றது. அந்த 6 ரோஸ்லையும் நாங்கள் ஒவ்வொரு ரோஸுக்கும் எத்தனை டேட்டாஸ் கொடுக்க போகின்றோம். 8 டேட்டாஸ் கொடுக்க போகின்றோம். அப்போது 6 ரோஸ் இருக்கின்றது. அந்த 6 ரோஸுக்கும், அதாவது ஒவ்வொரு ரோஸுக்குமாக நாங்கள் 8 டேட்டாஸ் நாங்கள் கொடுக்க போகின்றோம். அதுலேயும் இங்கே பார்த்தீர்களானால் முதல் வருவது டேபிள் ஹெடர். 8 டேபிள் ஹெடர் வேறு இருக்கின்றது. டேஸோடு சேர்த்து 8 வேறு இருக்கின்றது. அங்கே டைம்ஸ் வருகின்றது. அதுக்கு நான் ஹெடரில் கொடுக்கின்றேன். டேபிள் ஹெடரில் நான் இதை கொடுக்கின்றேன். அதே போன்று ஒவ்வொரு ரோவிலையும் வருகின்ற ஃபர்ஸ்ட் டேட்டாவை நான் டேபிள் ஹெடரில் தான் நான் கொடுக்க போகின்றேன். ஏன்றால் எனக்கு அந்த எழுத்து கொஞ்சம் தடிப்பாக தேவைப்படுகின்றது. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அந்த எழுத்துக்கள் எனக்கு கொஞ்சம் தடிப்பாக தேவைப்படுகின்றது. அப்போ நான் அதை ஒவ்வொரு ரோவிலையும் வருகின்ற மண்டே, அடுத்த ரோ டியூஸ்டே, அடுத்த ரோ வென்ஸ்டே, இது எல்லாத்தையுமே நான் டேபிள் ஹெடரில் கொடுக்க போகின்றேன். அதுக்கு அடுத்து வருகின்ற டேட்டாஸ் எல்லாமே நார்மல் டேட்டாவாக நான் கொடுக்கின்றேன். அடுத்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வருகின்றது. அது எல்லாமே நான் டேபிள் டேட்டாஸில் நான் கொடுக்கின்றேன். அதே போன்று ஒவ்வொரு ரோவுக்கும் நடுவுகளாக கொடுக்கின்றேன். அப்போ மொத்தம் 8 டேட்டாஸ் ஒவ்வொரு ரோவிலையும் வர இருக்கின்றது. இப்போ இதை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அதே நேரத்தில் இங்கே இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். இந்த டபுள் பீரியட் ஒன்று வரும். சில பாடங்கள் டபுள் பீரியடாக, அதாவது 2 பாடங்கள், ஒரு பாடம் 2 டைமுக்கு வரும், 3 டைமுக்கு வரும். அதை நான் என்ன செய்கின்றேன்டா ஹைலைட் பண்ண, அதாவது ஒரு பேக்ரவுண்ட் கலருண்டை கொடுத்து அதை நான் காட்டியிருக்கின்றேன். அதாவது 2 பாடம் 3 பாடமாக வருகின்றதை நான் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்து இங்கே காட்டியிருக்கின்றேன். இப்போ இதை நாங்கள் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். அப்போ நான் இங்கே ஏற்கனவே நான் உங்களுக்கு சம்மந்தமான நிறைய பதிவுகள் போட்டிருக்கின்றேன். டேபிளோடு சம்மந்தப்பட்ட 8 உதாரணங்கள் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றேன். இது 9வது உதாரணம். இப்போ இங்கே பாடிக்கு கீழே டேபிள் பார்டர், அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கொடுக்கின்றேன். செல் பேடிங்குக்கு 10 px கொடுக்கின்றேன். செல் ஸ்பேஸிங்க்கு 5 px கொடுக்கின்றேன். இந்த டைம் டேபிளுக்கு அதாவது இந்த டேபிளுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலை. ஆனால் இங்கே பேக்ரவுண்ட் கலர் எதுக்கு கொடுக்கின்றேன், 2 பாடம் 3 பாடம் என்று வருகின்றது இல்லை, அதுக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து தனியாக காட்டியிருக்கின்றேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோ 6 ரோ இருக்குன்னு இப்போ நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த 6 ரோவுக்கு நான் இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் எல்லாமே நான் டேபிள் ஹெடராக கொடுக்கின்றேன். அப்போ அதில் ஃபர்ஸ்ட்டு டேஸ் ரெண்டு வரும். அடுத்தது 8 AM, 9 AM, 10 AM, 11 AM, 12 PM, 1 PM, 2 PMன்னு 8 டேபிள் ஹெடர் அதில் வருகிறது. அதை நான் கொடுக்கின்றேன்.
அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை நான் டேபிள் ஹெடரில் கொடுக்கின்றேன். மண்டே அதை நான் டேபிள் ஹெடரில் கொடுக்கின்றேன். எனக்கு அந்த எழுத்து தடிப்பாக வேணும். அப்போ நான் அதை டேபிள் ஹெடரில் கொடுக்கின்றேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டாஸில் கொடுக்கின்றேன். சயின்ஸ், ஜியோகிராஃபி, மேக்ஸ் டேபிள் டேட்டாஸில் கொடுக்கின்றேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டபுள் பீரியடாக வருகின்றது. அப்போ நான் அதுக்கு ஹோல் ஸ்பேன் யூஸ் பண்ணுறேன். அதை நான் ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கின்றோம் இல்லையா? ஹோல் ஸ்பேன் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர்ந்து கொடுக்கின்றேன். அடுத்து டியூஸ்டேயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐசிடி என்று இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா ஐசிடி என்று இருக்கின்றது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது டபுள் சப்ஜெக்டாக வருகின்றது. அதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர், அதாவது ஹோல் ஸ்பேன் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கின்றேன். டபுள் பீரியட் இல்லையா? அப்போ 2 டைமுக்கும் அதுதான் வருகின்றது. அப்போ நான் அதுக்கு ஹோல் ஸ்பேன் கொடுக்கின்றேன். 2 கொடுக்கின்றேன். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கின்றேன். அதுக்கு அங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவாக அந்த சப்ஜெக்ட் வருகின்றது கொடுக்கின்றேன். வெனிஸ்டேயில் பார்த்தீங்கன்னா தனித்தனி பாடமாக வருகிறது 9 மணி வரை. அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா தமிழ், அடுத்த ரிலிஜன் வருகிறது. அங்கால பார்த்தீங்கன்னா அந்த 3 டைமையும் ஒரு பாடம் கவர் பண்ண போகின்றது.